ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம். ஐரோப்பியர்களின் வருகையை பத்தி நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்தவ சமய இயக்கங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ சமய இயக்கங்கள் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சீர்திருத்தத்துல என்னென்ன பங்கு வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி. கிறிஸ்தவ அஹ், மத மிஷினரிஸ்ல எடுக்கப்பட்ட முக்கியமான சீர்திருத்தங்களே வந்து கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது தான். ஸோ அதை வந்து நம்ம முக்கியமான கல்வி நிறுவனங்களை யார் யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி சீர்திருத்தங்கள்ல நமக்கு டேனிஷ்ல நம்ம நேற்று படிச்சோம் இல்லையா, ஐரோப்பியர்கள் வருகையில டேனிஷ்ல உள்ள 2 சமய பரப்பாளர்கள் வந்து படிச்சோம் நம்ம. பார்த்தோலமஸ் ஸ்டீகன் பால் ஒருத்தவர், தென் வந்து ஹென்ரிச் ப்ளூட்சோன் ஒருத்தவர். 2 பேருமே வந்து ஜெர்மன்ல உள்ள லூத்தரன் அந்த லூத்தரன் மிஷன்ல சேர்ந்தவங்க சமய பரப்பாளர்கள் தான். அவங்க இங்க இந்தியா வந்து தமிழ்நாட்டில் தான் ஸ்பெசிஃபிக்கா புரோட்டஸ்டாண்ட் அப்படி அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல அவங்க தரங்கம்பாடியில தான் இருந்தாங்க. டேனிஷ் குடியேற்றம், அது தரங்கம்பாடி தான் தமிழ்நாட்டோட டேனிஷ் குடியேற்றமா இருந்துச்சு. அங்க வந்து பள்ளிகளை கட்டமைச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. தென் வந்து சீகன் பால்கு தான் தமிழ்ல நமக்கு பைபிள்ல மொழிபெயர்த்தாரு. தென் வந்து ஜெர்மனியில அச்சு எந்திரத்தை ஒன்று இறக்குமதி பண்ணி தமிழ் நூல்களை, அதுக்கப்புறம் கிறிஸ்தவ இலக்கியங்களை தமிழ்ல அச்சிட்டு வெளியிடவும் ஏற்பாடு செய்தவர் நம்ம சீகன் பால்கு தான். 1822 தமிழ்நாட்டுல 110 மாணவர்களுடன் 12,498 கல்வி நிறுவனங்கள் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல கல்வி இயக்குநரகம் அமைச்சதே வந்து சர் தாமஸ் முன்ரோன்னு சொல்ற ஒரு சென்னை மாகாண கவர்னர் தான். 1820 கவர்னரா இருந்தாரு. அவர் தான் வந்து பொது கல்வி இயக்குநரகத்தை வந்து தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா அவரோட ஒரு கூச்சு வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கிலாந்தை அதாவது பிரிட்டனை ஒப்பிடும்போது குறைவாக கல்வி நிலை இருந்தாலும், ஆனா பெரும்பாலான யூரோப்பியன் கண்ட்ரிஸை விடைக்கும் நம்ம தமிழ்நாடோட கல்வி நிலை வந்து உயர்ந்ததாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சர் தாமஸ் முன்ரோ வந்து குறிப்பிட்டிருக்காரு. தென் வந்து ஸ்காட்லாந்து மிஷன் வந்து சென்னையில 2 பேரு, ரெவரண்ட் லாரி அண்ட் ரெவரண்ட் போவி, அந்த 2 மத குருமார்கள் வந்து 1835ஆம் ஆண்டு எழும்பூர் தேவாலயத்திற்கு அருகில ஒரு பள்ளியை தொடங்கியிருக்காங்க அந்த ஸ்காட்லாந்து மிஷன் சேர்ந்தவங்க. அதே இது வந்து 1862 ரெவரண்ட் வில்லியம் மில்லர் அந்த பள்ளியை வந்து கல்லூரியாக தரம் உயர்த்தினாரு. இதுதான் இப்போ தாம்பரத்துல உள்ள சென்னை கிறிஸ்டியன் காலேஜ் ஆகும். தென் வந்து ஆங்கில கல்வியோட முக்கியத்துவம் வந்து நமக்கு 1833 வந்து மெக்காலே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக 1840 எழும்பூர்ல ஒரு உயர்நிலை பள்ளி உருவாகுது. இது வந்து 1957 கல்லூரியா வந்து தரம் உயர்த்தப்படுது. இதுதான் இப்போ நம்ம சென்னையில உள்ள பிரசிடென்சி காலேஜ். தென் வந்து முக்கியமா என்னென்ன காலேஜ் வந்து என்னென்ன இதுல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பாத்துக்கலாம். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல 1838 புனித சிலுவை சகோதரிகள் அவங்க வந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜோசப் இதுதான் வந்து பள்ளியா தான் நிரூபிச்சாங்க. தென் வந்து 1844ஆம் ஆண்டு அது வந்து கல்லூரியாக மாறிடுச்சு. ஜென் ஜோசப் கல்லூரியா மாறிடுச்சு. தென் வந்து கிறிஸ்தவ மிஷனரிகளோட முயற்சிகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முதலா வந்து 1717 வந்து கிறிஸ்தவ அறிவை அவங்க மேஜரா அந்த டைம்லலாம் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு தான் வந்தாங்க. ஸோ அந்த முயற்சியிலே தான் நமக்கு பள்ளிகள் எல்லாம் திறந்து வச்சாங்க. 1717 வந்து கிறிஸ்தவ அறிவை முன்னெடுக்கும் சங்கம் சொல்லிட்டு சென்னையில ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கம் வந்து 2 இலவச பள்ளிகளை வந்து திறந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட பள்ளிகள். இந்த சங்கத்தை கிறிஸ்தவ அறிவை முன்னெடுக்கும் சங்கத்தை சேர்ந்தவர் தான் ஸ்வாட்ஸ். அவரோட முயற்சியால தான் தஞ்சாவூர், ராமநாதபுரம் அந்த சவுத் சைட்லயுமே வந்து பள்ளிகளை வந்து ஓபன் பண்ணாங்க.
நம்ம இம்பார்ட்டன்டான காலேஜஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தோம் சென்னை கிறிஸ்டியன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து 1837ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுல சென்ட் தாமஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி 1858ல அமெரிக்கா வெளிநாட்டு சமய பரப்பு குழு சங்கமால நிரூபிக்கப்பட்டது. அதை லைட்டா பார்த்துக்கலாம். பெண் கல்வியை ஊக்குவிக்க வகையில வந்தது. அப்புறம் மருத்துவமனைகள்ல த மிஷின் மருத்துவமனை வேப்பேரி 1891ஆம் ஆண்டு பாப்டிஸ்ட் சமய பரப்பு குழுவினால நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. தென் வந்து சமூக சீர்திருத்தங்கள், கல்வி சீர்திருத்தங்கள்ல பார்த்தோம். இம்பார்ட்டன்டான காலேஜஸ் பார்த்தோம் ஓபன் பண்ணதை. இப்போ வந்து சமூக சீர்திருத்தங்கள், சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்டச்சபிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருந்துச்சு. சாதிய ஒழிப்புக்கான முயற்சிகள் என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் ராபர்ட் டி நோபிலே வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு உரைநடை பதிப்பின் தந்தையாக இருந்தவர். ஸோ வந்து அவர் வந்து சாதிகளை ஒழிப்பத கீழ் சாதிகளை கீழ் இதாக பார்க்கப்பட்ட சமூகத்தினர்களோட நலவாழ்வுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு. தென் வந்து இந்தியாவில் முக்கியமான சீர்திருத்த சங்கங்களை பார்த்துட்டு அது தமிழ்நாட்டில் என்னென்ன ரோல் பிளே பண்ணுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா பிரம்ம சமாஜம் 1828ல நம்ம இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்த ராஜாராம் மோகன் ராய், நவீன இந்தியாவின் விடிவள்ளி என்று போற்றப்படுற ராஜாராம் மோகன் ராயால தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து 1815ல வந்து ஆத்மீய சபான்னு சொல்லிட்டு ஒரு சபா ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் வந்து பயனியர் ஆஃப் ஆல் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. தென் வந்து அவர் வந்து அரபிக், சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் அந்த மொழிகள்லாம் கற்றிருந்தாரு. ஆல்ரெடி வந்து பாரசீகம், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன் கொஞ்சம் பல மொழிகள்ல வந்து புலமை பெற்றவராக இருந்தாரு. இந்திய லாங்குவேஜ்லயுமே வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம் கொஞ்ச நூல்களை கட்சி பல நூல்களையும் எழுதிவிடுவார். இம்பார்ட்டன்ட் அவங்க எழுதின நூல்களை அப்படி ஸ்பீடப் பண்ணி பார்த்துக்கலாம். ரெசப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை பத்தியும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, த கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கொஞ்சம் நூல்கள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. தென் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா நிறுவனத்துல தான் 1805ல இருந்து 14 வரைக்கும் பணியாற்றினாரு. முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் காலத்துல வந்து இவர் வந்து அவர் ஓய்வூதியத்தை உயர்த்தி பெறுவதற்காக இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு பிரிட்டன்ட்ட. ஸோ வந்து அவர் வந்து ஒரு பட்டம் வந்து கொடுத்திருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு? 2ஆம் அக்பர் தான். ஸோ வந்து இவர் நவீன இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, அதுக்கப்புறம் மேஜரான அவரோட சாதனைகள் பார்க்கலாம். மூட பழக்க வழக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீக்க பாடுபட்டார். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1815ல ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். ரொம்ப முக்கியமான நூல்களை பார்த்துக்கலாம். கைம்பெண்களை உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே விவாதம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர் அது நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். தென் வந்து புனித நூல்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டு இந்த மாதிரி சதி பிராக்டிஸ் வந்து எங்கேயுமே அக்செப்ட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கேசவ சந்திரசன் வந்து இயக்கத்தை எடுத்து செல்வாரு. அப்பதான் பிரம்ம சமாஜம் வந்து 2 பிரிவா பிரியுது. தென் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பிரம்ம சமாஜம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட பிரம்ம சமாஜத்தை முன்னிறுத்தி நடத்தியவர் தான் வந்து சைதை காசி விஸ்வநாத முதலியார். அவர் வந்து பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்புல வந்து ஒரு நாடகமே வந்து எழுதியிருக்காரு. தென் வந்து அதை ப்ரமோட் பண்றதுக்காக, அதோட கொள்கைகளை ப்ரமோட் பண்றதுக்காக 1864ல தத்துவ போதினி என்ற ஒரு தமிழ் இதழ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பிரம்ம சமாஜத்தோட மேஜர் ஏமே வந்து ஒரே கடவுள், மோனோதீசம தான் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. 1829ல நம்ம வில்லியம் பென்னிங் பிரபுட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சதி தடை சட்டத்தை கொண்டு வருவதுல ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பிளே பண்ணாரு. தென் வந்து பலதார மனமுறையில எதிர்த்தாரு, குழந்தை திருமண முறையிலே எதிர்த்தாரு, பெண் கல்வி, பெண் முன்னேற்றத்திற்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. தென் வந்து இந்த பிரம்மா சமாஜத்தை சேர்ந்த கேசவ சந்திரசன் முயற்சியால தான் 1872ல பலதார மனமுறை சட்டமும் குழந்தை திருமண சட்டம் கொஞ்சம் தடை செய்வதற்கான சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. தென் வந்து இப்ப ஆரிய சமாஜம், இதெல்லாம் இந்தியா லெவல்ல உள்ளது. கொஞ்சம் ஜஸ்ட் மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா உள்ளதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம்.
தென் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரிய சமாஜம் 1825 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் மூல் சங்கர் என்ற ஒரு இயற்பெயரை கொண்டு இருந்தவர். அவர் குஜராத்ல உள்ள மூர்வி என்னும் இடத்துல பிராமண குடும்பத்துல பிறந்தவர். 17 வருஷமா இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு. 1863ல பல ஊர்களுக்கு செஞ்சாரு. இவர் வந்து சுவாமி விரஜானந்தரனோட முக்கியமான ஒரு சீடராக இருந்தாரு. அவர் வந்து வேதங்கள் கூறப்பட்ட எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை வேதங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. 1875ல சத்யார்த்த பிரகாஷ் செஞ்ச முக்கிய நாவல் அதை வந்து வெளியிட்டிருப்பாரு. அவர் எழுதின முக்கிய நாவல் சுயசரிதை. தென் வந்து வேதங்களை நோக்கி செல், கோ பேக் டு த வேதா செஞ்ச ஏமோட எல்லா மாற்று மதத்தை கிறிஸ்டின் மிஷினரிஸை வந்து ஆப்போஸ் பண்ணியிருப்பாரு. தென் வந்து நம்ம மூட பழக்க வழக்கங்களான விலங்குகளை பலியிடுதல், உருவ வழிபாடு கொஞ்சம் வச்சு எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கிறாரு. சுத்தி இயக்கம் மூலமா இந்துக்களை தாய் மதம் திரும்ப செய்ய போராடினாரு. தென் வந்து இவருமே பெண் கல்வி, கலப்பு மனம், சமபந்தி முறை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம்ஸ் இவர் ஆதரவு தான் செஞ்சிருக்காரு. தென் வந்து குழந்தை மனம் பலதர முறையில எல்லாம் எதிர்த்திருக்காரு. பர்தா அணிமுறையுமே எதிர்த்திருக்காரு. சாதி வேறுபாடுகளையுமே எதிர்த்திருக்காரு. தென் வந்து முக்கியமா வந்து டேவ் ஸ்கூல்ஸை வந்து தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸை வந்து நிறுவனது இவங்க தான். தென் இவரோட முக்கிய சீடர் வந்து லாலா லஜபதி ராய், நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான தலைவர்களும் இவரோட ஆரிய சமாஜத்தில் பங்குதாரர்களாக இருந்தாங்க. தென் வந்து சுதேசி இந்தியருக்கே என்ற முழக்கங்கள்லாம் வந்து முதல்ல முழங்கியவர் வந்து சுவாமி தயானந்தர் தான். வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு நம்ம சொல்றப்படுற எம்பல்லம், இந்தியாவோட எம்பல்லம்ல இருக்கக்கூடிய வாய்மையே வெல்லும் வந்து இவரோட மூடக உபநிடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தென் வந்து பிரம்ம ஞான சபை நமக்கு தெரியும். ரஷ்யாவில் உள்ள மேடம் பிளாவட்ஸ்கியும் அமெரிக்காவில் உள்ள ஹென்ரி ஆல்காட் என்பவரும் தான் நமக்கு வந்து தோற்றுவித்தாங்க 1875ல. தியோபஸ்னா கடவுள் அறிவு, தியோஸ்னா வந்து கடவுளும், சோபஸ்னா அறிவும் என்று பெறப்படும். எனவே கடவுளை பற்றிய உண்மையான அறிவு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்றதுதான் இந்த சபை உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சகோதரத்துவ உணர்வை தான் ஏம் பண்ணாங்க. சகோதரத்துவ உணர்வை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தான் ஏம் பண்ணாங்க. தென் வந்து பண்டைய காலத்து மத நம்பிக்கைகளை வந்து ஊக்குவிச்சாங்க. அதுல முக்கியமாக வந்து உபநிடதங்கள், பகவத்கீதை இது எல்லாத்தையுமே வந்து படிப்பதை எல்லாமே புத்துயிர் ஊட்டினாங்க. பௌத்த மதத்தையுமே இந்தியாவில் ப்ரமோட் பண்ணாங்க. தென் வந்து 1882 தான் நம்ம தலைமையிடத்தை வந்து சென்னையில தான் மாத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த தியாசோபிகள் இது வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. 1893ல இந்த இதுக்கு வந்து தலைவராக நம்ம அன்னிபெசன்ட் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவங்க வந்து இந்து சமயத்தின் மறுமலர்ச்சிக்கு ரொம்ப ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பனாரஸ்ல வந்து இந்து கல்லூரியில் ஒரு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இவர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முக்கிய நூல்களான நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற செய்தித்தாள்கள்ல பிரம்மஞான சபையோட நோக்கங்களை பரப்புனாங்க. அடையாறுல முக்கியமான ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்து வந்தாங்க இந்து மத மீட்டெழுச்சிக்காக. தென் வந்து தென்னிந்தியாவில் முக்கியமான ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா அயோத்திதாச பண்டிதர் இருந்தாங்க. அவங்கள பௌத்த மதத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த பிரம்மஞான சபை ரொம்ப ரோல் பிளே பண்ணிச்சு. தென் வந்து ஆல்காட் அயோத்திதாசரை வந்து இலங்கைக்கு அழைத்து செஞ்சிருப்பாரு. இந்த பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் தான் ஆல்காட்டை. இவர் வந்து இலங்கைக்கு அழைத்து செஞ்சு அவரை புத்த மதத்திற்கு மாத்திருப்பாரு. அங்க வந்து முக்கியமான மீட்புவாதிகளான அநாகரிகா, தர்மபாலா மற்றும் ஆச்சாரியா சுமங்கலா போன்ற பௌத்த பிட்சுகளை வந்து சந்தித்து மதம் மாறியிருப்பாரு. தென் வந்து ராமகிருஷ்ண மூமெண்ட், ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெயரால தான் ஏற்படுத்தப்பட்டது. அவரும் ஒரு வங்காளத்தை சேர்ந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இருந்தாங்க. அவங்களோட கொள்கைகளை வந்து சுவாமி விவேகானந்தர் அவரோட முக்கியமான சீடரா இருந்தாரு. ஸோ வந்து அவரோட கொள்கைகளை வந்து பரப்புவதற்காகவும் அவரோட நோக்கமான மக்கள் பணியை கடவுளுக்கு செய்யக்கூடிய பணி, அந்த ரோலை, அந்த ஏமை வந்து கொண்டு செல்வதற்காகவும் இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை வந்து 1897ல வந்து மே 1ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் வந்து கொண்டு வந்திருப்பாரு.
இதை வந்து வாலண்டைன் சிரோல் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பொருட்படுத்தியுள்ள தேசம் என்னும் உரிமை கொள்கைக்கும் பெற்று தந்த முதல் இந்தியர் வந்து சுவாமி விவேகானந்தர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் தட்சிணேஸ்வரம் அந்த காளி கோயில் அர்ச்சகராக வங்காளத்தில் இருந்தவர். அவரோட சொன்ன மாதிரி அவரோட சீடர் தான் வந்து விவேகானந்தர். அவர் நரேந்திரநாத் தாத்தா என்ற இயற்பெயரை கொண்டவர். 1800 அவர் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா 1893 நடைபெற்ற சிகாகோ மாநாடு. சிகாகோவில் உலக சமய மாநாடு, வேர்ல்டு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ்ல என் சகோதர சகோதரிகளே எஞ்சி அந்த ஒரு சகோதர உணர்வை தூண்டியிருப்பாரு பேச்சின் மூலமாக. இந்த இந்த நிலையிலிருந்து இந்து சமயத்தின் மேன்மையை வந்து உலகம் முழுவதும் அறிய செய்தார். அவரோட ஏம் வந்து இந்த ராமகிருஷ்ண மூமெண்டோட ஏமே வந்து ஜீவாயுஷ் சிவான்னு சொல்லுவாங்க, மக்கள் பணியை கடவுள் பணி என்று கூறிதான் தொண்டேச்சுவாங்க. மெயினா வந்து பஞ்சத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா மேற்கு வங்காள பகுதியில தான் இருந்துச்சு. உள்ள சுந்தரவன பகுதியில், அந்த மேங்க்ரூவ் காடுகள் பகுதியில வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருந்துச்சு. தென் வந்து யுனெஸ்கோவோட டைரக்டர் வந்து ஃபெடரிகோ மேயர்ன்றவர் 1993 இந்த ராமகிருஷ்ண மூமெண்ட்டை யுனெஸ்கோவோட அமைப்பை போஞ்சு இருப்பதாக சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு முக்கியமான கோட்டா பார்க்க போகிறது. தென் வந்து நம்ம வள்ளலார், தமிழ்நாட்டோட சேர்ந்தவர். வள்ளலார் பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து சிதம்பரத்துல மருதூர்ல தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட தந்தையின் இறப்பை முன்னிட்டு அவங்க வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க. தென் வந்து உயிர்களிடையே நம்பிக்கை ஜீவகாருண்யா இந்த கோட்பாட்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. எல்லா உயிர்களிடையுமே நம்ம அன்புடன் இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்கள் இடத்திலுமே நம்ம அன்புடன் இருக்கணும், அந்த கோட்பாட்டை வலியுறுத்தி ஜீவகாருண்யா என்ற இத கொள்கையை வந்து முன்னிறுத்தியிருப்பாரு. 1856 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கமா உருவாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் இது வந்து 1865 பெயர் மாற்றம் அடையுது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற பெயரை மாற்றப்படுது. தென் வந்து 1866 முக்கியமான ஈவெண்ட் இதெல்லாம். 1866 பஞ்சம் வருது. 1867 வந்து வடலூர்ல ஒரு இலவச உணவை வந்து கொண்டு வந்தாரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பா என்ற தலைப்புல வந்து துவக்கப்பட்டது. ஆனா இவரை எதிர்த்தவங்க எல்லாருமே அதை ஒரு மருட்பா பாடல்கள், அதாவது அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கண்டனம் பண்ணாங்க. இது கொஞ்சம் ஸ்பீடா தான் போகணும், இன்னும் நிறைய டாபிக் இருக்கு. ஸோ வந்து டவுட்னா மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க, நான் லாஸ்டா கடைசியா சொல்லிடுறேன். தென் வந்து வைகுண்ட சாமிகள் உங்களுக்கு தெரியும், தென்னிந்தியாவில் உள்ள ஸ்கூல் புக்லாம் இருக்கிற டாபிக் தான். கன்னியாகுமரி அருகில் சாமி தோப்புல பிறந்தாரு. இவருக்கு பேர் வந்து இயற்பெயர் வந்து முடிசிடும் பெருமாள். ஆனா இப்பெயர்கள் வந்து இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்ததால உயர் சாதி இந்துக்கள் வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதனால பேரை வந்து முத்துக்குட்டி என்று பேரை மாத்திருப்பாரு. திருவாங்கூர் அரசுல வந்து சாதி பிரச்சனை வந்து அதிகமா இருந்துச்சு. ஸோ அதை ரிஃபார்ம் பண்றது தான் இவரோட ஒரு பெரிய அவரோட வாழ்க்கையிலே எடுத்த மிகப்பெரிய ஸ்டெப்பா இருந்துச்சு. அவர் வந்து வெள்ளை பிசாசு செஞ்சு பிரிட்டிஷோட அரசையும், கருப்பு பிசாசு செஞ்சு திருவாங்கூர் அரசையும் வந்து விமர்சிச்சிருப்பாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு செஞ்சு அவர் வந்து தெய்வீக அனுபவம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1833 சமூக ஒருங்கிணைப்பு, எல்லா சாதி வேற்றுமைகளை கலந்து சமூக ஒருங்கிணைப்பு பெற வேண்டும் சொல்றதுக்காக தியானத்தை மேற்கொண்டிருப்பாரு. ஒரு துறவியா தான் தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சிருப்பாரு. வைகுண்டர் என்ற பட்டத்தோட அழைக்கப்பட்டாரு. எல்லா சாதி மக்களும் தலப்பாய வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. தென் வந்து ஒடுக்கப்பட்ட இந்து மக்கள் வந்து தெய்வங்களுக்கு வந்து தெய்வங்களை வழிபடுவதற்கு கோயில்ல அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க களிமண்ணாலான ஒரு செங்கலான பிரமிடு மாதிரி கட்டி அதை சாமியா நினைச்சு வழிபட்டு வருவாங்க. இதை வந்து இவர் வந்து ஆப்போஸ் பண்றாரு. ஒரு அநாகரிகமான பழக்கம் வந்து வைகுண்டர் வந்து ஆப்போஸ் பண்ணியிருப்பாரு. தென் வந்து விலங்குகளை வணங்குவதையும் அவர் வந்து ஆப்போசிட் பண்ணியிருப்பாரு. ஆடுகள், சேவல்கள், கோழிகள் அவற்றை பழி கொடுக்கும் சமய சடங்குகளையும் எதிர்த்திருக்காரு. அதனால இவர் வந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் சமபந்தி போஜனா, அதாவது சமபந்தி உணவு விருந்துகளை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. இவரோட பின்பற்றியவர்கள் வந்து மரியாதையா ஐயா என்று அழைக்கப்படுவார்கள். இந்த மூமெண்ட்டே ஐயாவளி மூமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே துவக்கப்பட்டு
அகில திரட்டு அம்மானை இந்த நூல்ல வெளிவந்திருக்கு. தென் வந்து அயோத்திதாசர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். 1845 பிறந்திருக்காரு. ஒரு தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவராக இருந்திருக்காரு. ஒரு பன்மொழியா ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், பாலி முதலிய மொழிகளெல்லாம் வந்து சரளமாக பேசக்கூடியவராக இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான கோவில் நுழைவு தான் ரொம்ப இதா பிரச்சனையா இருந்துச்சு அந்த டைம்ல 18th செஞ்சுரியில 18th 19th செஞ்சுரியில. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஆதரவா குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்தா சபா 1876ல அத்வைதானந்தா சபா என்ற ஒரு சபையை வந்து நிறுவி அவங்களுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாரு. தென் வந்து திரா 1882ல திராவிடர் கழகம் ஜான் திரவியம் என்பவருடன் இணைந்து திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1885ல ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, திராவிட பாண்டியன் சொல்லி. அப்புறம் 1891ல முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க. அது வந்து திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியிருப்பாங்க. அதுதான் முதல் மாநாடு நீலகிரியில நடத்தியிருப்பாங்க. தென் வந்து ஒரு பைசா தமிழன் என்பது ஒரு வார பத்திரிகை இவரோடது 1907ல வந்து தொடங்கியிருப்பாங்க. தென் வந்து இவர் வந்து பௌத்த மதத்திற்கு மாறியிருப்பார். நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா, பிரம்மஞான சபையில உருவாக்கியவர் தான் ஆல்கட். அவரோட தாக்கத்தின் விளைவாக தான் இவர் இலங்கையை செஞ்சு அங்க உள்ள முக்கியமான பௌத்த பிட்சுகளை எல்லாம் சந்திச்சு இவரோட பௌத்த கொள்கைகளோட ஆர்வமாகி இவர் பௌத்த மதத்தை போச்சுவித்தாரு. அதுக்கப்புறம் இவர் இந்து மதத்தில் உள்ள சாதிய வேற்றுமைகளை ரொம்ப எதிர்த்தாரு. இங்க அதே சமயத்துல இவர் சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என அவர் வாதித்தாரு. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல வந்து சுத்தமான திராவிடர்கள் என்று அழைத்தாரு. அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தங்கள், கல்வி சீர்திருத்தங்கள் பார்த்தோம். இப்போ வந்து நில சீர்திருத்தங்களை பார்க்கலாம். நில சீர்திருத்தங்கள்ல தமிழ்நாடுன்னா ஸ்பெசிபிக்கா 2 ஸ்கீம் தான் வந்து இருந்துச்சு. நம்ம இந்திய அளவுல பார்த்தோம்னா நிலையான நிலவரி திட்டம், அதாவது ஜமீன்தாரி முறை இருந்துச்சு, ஒரு ரயத்வாரி முறை இருந்துச்சு, அதுக்கப்புறம் மகள்வாரி முறை இருந்துச்சு. இந்த 3மே முக்கியமான நில சீர்திருத்த முறைகளா இருந்துச்சு ஆங்கிலேயரோட காலத்துல. ஆனா தமிழ்நாட்டுல இந்த 2 திட்டங்கள் தான் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டங்கள். அதுல ரயத்துவாரி தான் தமிழ்நாட்டோட தமிழகம் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு நில சீர்திருத்த திட்டம். அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிரந்தர வருவாய். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல எந்த நில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து ஆங்கில அரசு அமைச்சு பரிசோதிச்சு பார்த்தாங்க. அதுல வந்து அலெக்சாண்டர் ரீட் அப்புறம் வந்து தாமஸ் மன்றோ 2 பேருமே சோதிச்சு பார்த்தாங்க. இந்த 2 பேருமே பார்த்ததுல இவங்க தமிழ்நாடு ரீஜன், அதாவது மட்ராஸ் மாகாணம் ஃபுல்லாவே ரயத்வாரி முறை தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நிரந்தர வருவாய் ஏற்பாடு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1801ல வந்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஆய்வு பண்றதுக்காக முதல்ல இவங்க வந்து 1820ல தான் நமக்கு ரயத்வாரி முறை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த 1801 அந்த டைம்லலாம் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து 1798ல கொண்டு வரப்பட்ட அந்த 10 நில உரிமை சட்டம் வந்து உருவாக்கி ஜமீன்தாரி முறை வந்து எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் எட்வர்ட் கிளைவ் வந்து மெட்ராஸோட ஆளுநர் வந்து எட்வர்ட் கிளைவ் அவர் வந்து தமிழ்நாட்டில், அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதுக்கான ஒரு கமிஷனை வந்து அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் வந்து வில்லியம் பெட்ரி அவரோட தலைமையில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த கமிஷனோட சீர்திருத்தங்களை தான் வச்சு பார்க்கும்போது செங்கல்பட்டை எஸ்டேட்டுகளாக பிரிக்கிறாங்க. எஸ்டேட்டுகளை பிரிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து லீஸ்க்கு விடுற, அந்த ஏலத்துக்கு விடுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாமே வந்து நிரந்தர வருவாய் ஏற்பாட்டுல கீழே வரக்கூடியது. அதே போல ராமநாதபுரம், திண்டுக்கல், திருநெல்வேலி இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இதை அறிமுகப்படுத்துறாங்க. சிவகங்கையின் பத்மத்தூர் உடையாத்தேவரும், ராமநாதபுரத்தில் மங்களேஸ்வரி நாய்ச்சியாரும் இதுக்கு வந்து உரிமைகளை பிரச்சனை, இந்த நிலையான வரி செலுத்துதலுக்கு ஈடாக இந்த பிரதேசங்கள், அதாவது சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் உரிமைகளை பெற்றிருப்பாங்க. அதாவது ஈக்குவல் டு ஜமீன்தாரி ரைட்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
தென் வந்து 1802 வாக்கில சேலம் பரமகள் பகுதிகளையும் இந்த நிரந்தர வரி அடிப்படையில வரி பிரிக்க வச்சாங்க. இது வந்து அப்படியே பாளையக்காரர்கள் ஜமீன்தாரர்களாக பாளையங்கள் ஜமீன்களாக மாறியாச்சு. அந்த ஜமீன் ஏறக்குறைய இந்த திட்டம் வந்து ஜமீன்தாரி திட்டம் போன்றதுதான். இந்த காலப்போக்கில் நிரந்தர அமைப்பு வந்து நம்பிக்கை இழந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிலையான நிலவரி திட்டம் வந்து அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இப்போ 1820 வாக்குல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாமஸ் பண்றவும் அந்த அலெக்சாண்டர் ரீடும் இப்பதான் அவங்க வராங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த நிலச்சீர்திருத்தம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ரயத் வாரி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரயத் வாரி முறையில டைரக்டா கவர்மெண்ட் டைரக்டா அரசே வந்து கல்டிவேட்டர்ஸ்ல இருந்து இதை வாங்கிடுவாங்க, நிலவரியா வாங்கி வச்சுக்குருவாங்க. இதுதான் வந்து இது வந்து மற்ற 2 வரிகளை காட்டிலும் கொஞ்சம் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ரயத் வாரி அமைப்பு கேர்னல் ரீட், அதான் அலெக்சாண்டர் ரீட் என்பவர் தான் இந்த அமைப்பை முதலா சேலத்திலும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தாமஸ் மொன்ரோ வந்து ராயல்சீமா, அதாவது மெட்ராஸ், நார்த் மெட்ராஸ் பகுதியில வந்து ஆந்திர பிரதேசத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இந்த ரெண்டையும் பார்த்துக்கிறங்க. கேர்னல் ரீட் வந்து சேலம் மாவட்டத்திலும், இங்க தாமஸ் மொன்ரோ வந்து ரைத் வாரி முறையை வந்து ஆந்திர பிரதேசத்தில் ராயல்சீமா பகுதியில வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தென் 1857 அந்த புரட்சியின் போது தமிழ்நாடு பெரும் பகுதி ஃபுல்லாவே வந்து ரயத் வாரி மெத்தடுக்கு மாறி இருப்பாங்க. அது வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நில மதிப்பீடு செய்யறாங்கன்னா 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நில மதிப்பீடு செய்யறாங்க. அவங்க பெற்ற பங்குல வந்து 1/3, ஃபர்ஸ்ட் 1/2 இருந்துச்சு. அது தாமஸ் முன்ரோ வந்து குறைச்சிருப்பாரு. அதிகமான வரி இருப்பதா குறைச்சு 1/3 ப்ரொடக்ஷன்ல உள்ள ப்ரொடக்ஷனை வந்து நில வரியா வந்து கொடுக்கணும். ரயத் வாரி முறை வந்து நம்ம பங்குதாரர்களா இருந்த இடைத்தரகர்களா இருந்த கர்ணம் தாசில்தாரோட அத்துமீறலுக்கு ரொம்ப முடிவு மியூட் பண்ணிக்கிறேங்க. தென் நீதித்துறை ஏற்படுத்துறாங்க. நீதித்துறை சீர்திருத்தங்கள் அது ஒரு முக்கியமா தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். 1661 ஆண்டு ஒரு உரிமை சாசனம் வச்சு அதுல வந்து கவுன்சிலர், ஆளுநர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டு புனித சார்ஜ் கோட்டையை வச்சு ஒரு ஒரு குற்றவியல் நீதிமன்றமா ஆக்கியது. அதுதான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீதித்துறையில என்ன பண்றாங்கன்னு சொல்லி 1661 1687 தான் ஒரு நகராட்சி கவுன்சில் வச்சு ஒரு மேயர் பதவி உருவாக்கி அது ஒரு நீதிமன்றமா மாற்றப்படுது. ஆவண நீதிமன்றமா வச்சு வழக்குகள் விசாரிக்கப்பட்டது. தென் வந்து 1801 நம்ம 1872 கல்கத்தா உச்ச நீதிமன்றம் வந்திருக்கும். அது போல இந்த மெட்ராஸ் பகுதியில 1801 ஒரு பாராளுமன்ற சட்டம் வந்து நீதித்துறையின் உச்ச நீதிமன்றத்தை ஏற்படுத்தியது. அதுல வந்து முதலாவது நீதிமன்றத்தின் பதிவாளராக இருந்த சர் தாமஸ் ஸ்ட்ரேஞ்ச் என்பவர் வந்து முதலாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதை லைட்டா பாத்துக்கலாம். தென் வந்து முக்கிய கட்டிடங்களா இருந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 1862 சாரி, அது 1892 போட்டிருக்கு, 62 கட்டப்பட்டிருக்கும். சார் இந்த அண்டர்லைன் நீங்க பண்றீங்களா? யார் சார் அது எழுதுறது? அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். யாரு பண்றான்னு தெரியல. சரவணன் குமார் அப்படின்னு பேர் வருது. ஆமா சாரி மேடம், நான் எனக்கு மட்டும் வரும்னு நினைச்சேன். சாரி. ஓகே பாத்து. தென் வந்து இது வந்து இயர் மட்டும் லைட்டா மாத்திக்கிறீங்க. 1862 தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. தென் வந்து ரிப்பனோட கட்டிடம் இருக்கு இல்லையா, அது வந்து நிர்வாக நீதி நோக்கங்களுக்காக தான் கட்டப்பட்டிருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அதை பாத்துக்கலாம். இப்ப நம்ம இது எல்லாமே வந்து சீர்திருத்தங்கள்ல தமிழ்நாட்டோட ரிலேட்டடா நம்ம சீர்திருத்தங்களை பத்தி பார்த்தோம். நீதி சீர்திருத்தத்துல இருந்து, கல்வியில இருந்து, சமூகத்தில இருந்து, தென் இப்போ நீதி வரைக்கும் பார்த்துருக்கோம். தென் வந்து முக்கியமா வந்து நம்ம முக்கியமான போர்ஷன் வந்து தமிழ்நாட்டோட பங்கு வந்து விடுதலை போராட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்துக்கான எழுச்சி எப்போ எந்தெந்த காரணங்களால வந்துச்சுன்னா, தமிழ்நாடு இந்தியால முக்கியமா ஒரு 3 மாகாணங்கள் தான், வங்காளம், பம்பாய், அதுக்கப்புறம் சென்னை. இந்த 3மே வந்து சுதந்திர போராட்டத்துல முக்கிய புள்ளிகளா தான் இருந்துச்சு.
ஸோ தமிழ்நாடு என்னென்ன தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எழுதி போறதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு மாசிவ் அரைசிங் வந்து 1857க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு புரட்சியா இருந்தது தான் பாளையக்காரர்களோட புரட்சி 1881. தென் வந்து வேலூர் கிளர்ச்சி எல்லாமே தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நடந்துச்சு. இது எல்லாமே வந்து பிற்காலத்துல விடுதலை போராட்டத்துக்கு எழுச்சி போற காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 புதிய நில உடைமை முறைகள், இந்த ரயத்துவாரி முறையினாலையும் பின்னாடி பிரச்சனை வந்துச்சு. கவர்மெண்ட் வந்து அத்துமீற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வரி விதிப்பை வந்து 30 வருஷத்துக்கு ஒரு டைம் இருந்தாலும் திரும்பி திரும்பி அர்பிட்ரரி ஆக்ஷன் அதிகமாயிடுச்சு. தன்னிச்சையாவே அவங்க முடிவெடுத்து அந்த பாளையக்காரர்களை வற்புறுத்தினாங்க. இதெல்லாம் வந்து விடுதலை போராட்டத்துக்கு ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஆப்போஸ் பண்றதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பஞ்சங்கள் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பா சென்னையில ஏற்பட்டப்பட்ட 1876-78 இருந்து தொடர்ச்சியாக நிறைய மக்கள் பஞ்சத்துல பலியானாங்க. 3.5 மில்லியன், அதாவது 35 லட்சம் மக்கள் வந்து பஞ்சத்தால பலியாகியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், அதாவது காலனி பிரிட்டிஷோட காலனியல் பிரைஸ், பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய குடியேற்றங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளிகள் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக போயிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க திருப்பியும் வரவே இல்லை. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான் 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் ஆளுநர்களுக்கு எழுதிய கடிதத்துல நிறைய குளியாள்கள் தேவைப்படுறாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தென் வந்து தி இந்து நியூஸ் பேப்பர், பிரஸோட அதிகத்தினாலையும் தமிழ்நாட்டோட விடுதலை உணர்வு இதாகிடுச்சு. அதுல முதல்ல வந்து 1878 தொடங்கப்பட்ட தி ஹிந்து அந்த பத்திரிகை தான். தென் வந்து சுதேசமுத்திர தமிழ் பத்திரிகையை ஒரு பருவ இதழா ஃபர்ஸ்ட் தொடங்கி 1899 நாளிதழாக மாறியாச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். கோயம்புத்தூரை சேர்ந்த 1804 கோயம்புத்தூரை சேர்ந்த ராமசாமி என்று ஏற்பட்டு கொண்ட தாசன் என்பவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டை விடுவித்திடும் தெய்வீக அதிகாரம் தம்மிடம் இருப்பதாக கூறினார். தென் வந்து கோயம்புத்தூர் சேலத்தின் கிராமங்களுக்கு செஞ்சு வரி கொடுக்கலாகாது, அதாவது வரி கொடுக்க மாட்டோம், வரிகோடா மூவ்மெண்ட் 1804 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை மக்களுக்கு அறிவுறுத்தி 1804 ஜூன் 8 அந்த நாளை வந்து விடுதலை நாளாக குறிப்பிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேக்டா நம்ம நோட் பண்ணிக்கலாம், ரொம்ப டெப்தா போக தேவையில்லை, இருந்தாலும் ஒரு ஃபேக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ராமசாமி என்ற தாசன் வந்து சொல்லியிருக்காரு, வரிகோடா மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1804. ஜூன் 8 வந்து விடுதலை நாளாக அவர் குறிப்பிச்சிருக்காரு. தென் வந்து சென்னை வாசிகளோட சங்கம், தென் தமிழகத்துல துவக்கப்பட்ட ஒரு முக்கியமான வணிக அமைப்பான சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டது. அவர்களோட முக்கிய தலைவராக வந்து கஜலு லட்சுமி நரசு வந்து இருந்திருப்பாரு. அதோட முக்கியமான செயல்பாடுகள் என்னன்னா, அவங்க வந்து பப்ளிக் கிரீவியன்ஸை வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. குறைகளை வந்து மக்களுக்கு ஏற்பட்டப்பட்ட குறைகளை வந்து வச்சிருப்பாங்க. மெயினா வந்து ரயத்துவாரி ஜமீன்தாரி ரெண்டுமே நமக்கு அந்த டைம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, கவர்மெண்ட் டைரக்டா ரயத்துவாரியில என்னென்ன கவர்மெண்ட்டே டைரக்டா வரி வசூலிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டியிருக்கும். அதுல மெயினா வந்து சித்திரவதை நிறைய நடந்துச்சு. ஜமீன்தார்களாலையும் கம்பெனியோட அதிகாரிகளாலையும் அடக்குமுறை அதிகமாக நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் நமக்கு பண்றாங்க ரயத்துவாரி முறையை. அதுல வருவாய்த்துறை அதிகாரிகளெல்லாம் எப்படி வந்து விவசாயிகள் அஃபெக்ட் பண்ணாங்க சொல்றதுக்காக போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அதுல இந்த அமைப்போட முயற்சியால தான் டார்ச்சர் கமிஷன், அதாவது சித்திரவதை ஆணையம் வந்து அமைக்கப்பட்டு 1855 சித்திரவதை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கிறோங்க. தென் வந்து நீதித்துறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதுக்கப்புறம் வட்டார மொழிகள்ல இது இல்ல, நீதித்துறை வந்து எல்லா மக்களுக்கும் சார்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருப்பாங்க. தென் வந்து கிறிஸ்தவ மிஷினரி ஆக்டிவிட்டியை வந்து ரொம்ப அதிகப்படுத்திருப்பாங்க, ரொம்ப ஆப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மிஷினரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மானியம் கொடுத்துருப்பாங்க, சப்சிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி சப்சிடி கொடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு தான் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து மனு இப்போ 1852 மனுவை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல மனு வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ஸுக்கு 1853 வந்திருக்கும். அதே சமயத்துல 1853
இந்திய சீர்திருத்த கழக தலைவர் வந்து செய்மோர் அவர் வந்திருப்பாரு. 1853 பட்டய சந்தத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அதுல இவங்களோட மனுவில் கொடுத்திருந்த எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படல. 1853ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை அலோவ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட மெயின் ரெக்கமெண்டேஷனை டைரக்டா மகாராணியின் கீழே வந்து ஆட்சி இருக்கணும் இந்தியால, இடையில அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களோட மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை தொடரதான் அனுமதிச்சிருப்பாங்க இந்த பட்டய சட்டம் 1853 சட்டம். தென் வந்து 1866ல லட்சுமி நரசு இயற்கை எழுதுறாங்க. அதை விட என்னாச்சுன்னா மொத்த இதுவுமே பெருமளவு எந்த சாதனை செய்யாம இதாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா முதல்ல இந்தியன் கருத்துக்களை வெளியே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தொடக்க கால அமைப்பா இருந்திருக்கு. தென் வந்து இந்த குறைபாடுகள் என்னன்னா, இது வந்து சென்னையில மட்டும்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களையோ பிற சமுதாயத்து மக்களையோ பிற மக்களையோ வந்து இணைக்கல, ஒரு ஒருங்கிணைப்பட்ட அமைப்பாக இல்லை அது. தென் வந்து இப்போ சென்னை வாசிகள் சங்கம், அதே சென்னை வாசிகள் சங்கம் வந்து இதுக்கு பிரிகாசரா வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அதுல என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு முழுமையான அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது. இங்க என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பின்னணி என்னன்னா, பிரதிநிதித்துவ அரசாங்கம் என்னும் லட்சியத்தை வந்து முன்னெடுத்து செல்ல அனைத்து இந்த அமைப்பு கொஞ்சம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என் சிவசாமி ஐயர் வந்து வாதிடுறாரு. அதன் அடிப்படையில தான் 1884ல வந்து சென்னை மகாஜன சங்கம் வந்து நிறுவப்படுது. அது வந்து நிறுவன விழாவில் முக்கியமான பிரமுகர்கள் வந்து ஜி சுப்பிரமணியம், அப்புறம் வீரராகவச்சாரி, அனந்தர் சாலு, ரங்கையா, சேலம் ராமசாமிலாம் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான லீடர்ஸ். அதுல முதல் தலைவரா வந்து ரங்கையா பொறுப்பேற்றிருப்பாரு. அதோட செக்ரட்டரியா வந்து அனந்தர் சாலு வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. முதலோட கோரிக்கைகள் வந்து இவங்களோட கோரிக்கைகள் மெயினா வந்து நம்ம ஐஎன்சி பார்த்தோம்ல, இந்திய தேசிய காங்கிரஸோட பின்னாடி 1885ல தோற்சிக்கப்படக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய கோரிக்கைகள் தான் இவங்களோட கோரிக்கைகளாகவும் இருந்திருக்கும். குடிமை பணிகளை வந்து 2 இடத்துல நடத்தணும், இங்கிலாந்துல நடத்தணும், இந்தியாலையும் ஒரே சமயத்தில் நடத்தணும். ஏன்னா இந்தியர்கள் அங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பிரிட்டன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும், அதுக்கான செலவுகள் அதிகமா இருக்கும். ஸோ வந்து ஒரே சமயத்துல நடத்தணும்னு கேட்டிருப்பாங்க. தென் வந்து லண்டன்ல உள்ள இந்திய கவுன்சில் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இந்திய கவுன்சிலை மூடிட்டு இந்தியால பிரதிநிதித்துவம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தென் வந்து வரிகள், சால்ட் வரிலாம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கமாடிட்டிஸ்க்கான வரிகளை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தென் வந்து ராணுவ நிர்வாக செலவுகள் வந்து அதிகமாயிடுச்சு, எக்ஸ்பென்சிவ். இந்த சேலரி, மாத சம்பளம் போடுறதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அது ஒரு பெரிய கன்சர்ன்ஸா இருந்துச்சு. அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அப்போஸ் பண்ற வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து இந்த டைம்ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ல தோற்றுவிக்கப்படுகிறது. இங்க இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சிடுறாங்க. அதனால இதோட கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸ் ஐஎன்சியோட கோரிக்கைகளா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடும் துவக்ககால காங்கிரஸும். தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக்கா ஐஎன்சியை பத்தி பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆலன் ஆக்டிவ் கியூம் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் வந்து முதல் முயற்சியை எடுத்திருப்பாரு ஐஎன்சி ஃபார்ம் ஆகுறதுக்கு. இதனோட முதல் மாநாடு வந்து 1885 டிசம்பர் 28ல பம்பாய் கூடத்துல அமைஞ்சிருக்கும். 72 பேர்ல 22 பேர் தமிழ்நாட்டுல இருந்திருப்பாங்க. இதுல முக்கியமான லீடர்ஸ் சுப்பிரமணியம், வீரராகவச்சாரியார், ரெங்காய நாயுடு, அனந்தராச்சாரியார் எல்லாருமே வந்து இந்த சென்னை மகாஜன சங்கத்துல சேர்ந்தவங்க தான். ஸோ அதை பார்த்துக்கலாம். தென் வந்து அனைவரும் சென்னை மாகாணத்தின் சார்பாக செஞ்சவர்கள் ஆவர். இவர்கள் 5 சென்னையில டிரேசியன் சங்க தலைவர் வந்து டிஎஸ் ஒயிட் அவர் வந்திருப்பாரு. சென்னை கலெக்டர் வந்திருப்பாரு. ரகுநாதர் ஐயர் வந்து வந்திருப்பாரு. இதெல்லாம் லைட்டா ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கலாம். தென் வந்து முக்கிய தீர்மானம், ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே முக்கிய தீர்மானத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணியன் தான் முதல் தீர்மானத்தையே முன்மொழிஞ்சிருப்பாரு. அவரோட டபிள்யூசி பானர்ஜி தான் தலைவர். அவரோட பெயரையும் வழிமொழிந்தது ஜி சுப்பிரமணியன் தான் இது. தென் வந்து 3வது மாநாடு சென்னையில நடந்திருக்கும். 1886 1000 விளக்கு இதுல நடந்திருக்கும். அதாவது மக்கீஸ் தோட்டம் என்ற இடத்துல வந்து நடந்திருக்கும். சென்னையில இருந்து சென்னை மாநிலத்தில் வந்து மட்டுமே வந்து 382 பேர் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. அந்த மாநாட்டில் தான் விஜயராகவச்சாரியர் இருப்பார்ல, சேலம் விஜயராகவச்சாரியர், அவர் வந்து தமிழ்ல வந்து காங்கிரசின் வினாவிடை இந்த நூலை வந்து மலிவு விலையில விற்பனை செய்தாரு. தென் வந்து வரவேற்பு குழு தலைவராக வந்து ராஜா
சார் டி மாதவராவ் வந்து வரவேற்பு தலைவராக வந்திருப்பாரு. சென்னை கவர்னரா இருந்த கன்னிமாரா பிரபு வந்து சென்னை ஸ்பெசிஃபிக்கா நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு. ஸோ வந்து அவரையும் வந்து கலந்து கொள்ள செஞ்சிருப்பாங்க. சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துருப்பாரு சென்னை கன்னிமரா பிரபு. அவர் வந்து கவர்னரா இருந்தாரு. தென் வந்து இந்த மாநாட்டோட சிறப்பு என்ன பார்த்துக்கலாம். பக்ருதீன் தியாப்ஜி எல்லாம் தலைமை தாங்கப்பட்டது. சட்ட மஞ்சங்களை விரிவுபடுத்தணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா முதலா ஐஎன்சியில வந்த மாநாடு. ஸோ அது வந்து அதோட சிறப்பம்சங்களை நம்ம படிக்கிறது முக்கியமானது. அதுல வந்து சட்ட மஞ்சங்களை விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து மாநிலங்களையும் ப்ரொவின்ஸ் மத்திய இதுலையும் வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டையுமே செப்பரேட் பண்ணணும். நிர்வாகத்தையுமே நிதி நிர்வாகத்தையுமே நீதித்துறையுமே பிரித்திடணும்னு சொல்லியிருப்பாங்க. குடிசை தொழில்களை முன்னெடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அர்பனைசேஷன் நடந்துட்டு இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அந்த காலத்துல அதிகமா இருக்கும் பிரிட்டிஷ் மூலமா. அதை வந்து அதனால குடிசை தொழில்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். குடிசை தொழில்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து அதை நலிவடைஞ்சு இருக்கிறவங்கள உயர்த்தணுன்றதுக்காக முன்னெடுப்புல வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே இறைஞ்சுதல் கொள்கையாக தான் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்கும். தென் வந்து கல்வியின் பொருட்டு ஒரு குழு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழ்ல பேசி அனைவரது பாராட்டையும் வச்சிருப்பாரு. அதை லைட்டா பாத்துக்கலாம். மூக்கனாச்சாரி என்பவர் தமிழ்ல தான் அந்த மாநாட்டுல பேசி அனைவரோட பாராட்டையும் வச்சிருக்காரு. தென் வந்து பிற காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்துட்டோம்னா 1887 பிறகு 1892 லைட்டா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். 1894லையும் 98லையும் 93 98 1914 தென் 1927லையும் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு. தென் முக்கியமான மாநாடுகள் பார்த்துட்டோம்னா 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுல தான் நமக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தீர்மானமா இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதுல நிறைவேற்ற தலைவர் தான் வந்து சேலம் விஜயராகவாச்சாரியார். தென் 1926ஆம் ஆண்டு சென்னை சேர்ந்த தலைவராக ஸ்ரீனிவாச ஐயங்கார், அதாவது மிதவாதிகள் நெஞ்சு போற்றப்பட்ட ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து தலைமைச்சு நடத்தியிருப்பாரு. தென் இப்போ மிதவாதிகளை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டோட மிதவாத தேசியவாதிகள் தென் தீவிரவாத தேசியவாதிகளை பத்தி பார்க்கலாம். மிதவாத தேசியவாதிகள்னா யாரும் கோபாலகிருஷ்ணா கோகலே அவரை பின்பற்றியவர்கள் எல்லாமே காங்கிரசின் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். அதுல தமிழ்நாட்டில் முக்கியமானவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி சீனிவாச சாஸ்திரி மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்படுவார். அவர் வந்து மிதவாத தலைவர்களை வந்து ஒருங்கிணைக்கிறது அவரோட ரொம்ப முக்கியமான ரோலா இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த காமன் ஃபீச்சர்ஸ் என்னன்னா எல்லாருமே பிராமினா தான் இருந்தாங்க. அவங்க வக்கீல் தொழிலை செஞ்சவங்களா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிண்டோ மார்லி திட்டத்துல தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மூலமா தான் சட்டமன்றத்துல இவங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருப்பாங்க. இந்தியர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருப்பாங்க, விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து மிதவாதிகள் அதிகமாக சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. தென் வந்து லைட்டா இது பார்த்துக்கலாம். கிருஷ்ணசாமி அண்ட் சிவசாமி ரெண்டு பேருமே வந்து சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாத தலைவர்கள். இந்த ரெண்டு பேருமே சென்னையோட கவர்னர் ஆட்சிக்குழுவில், ஏன்னா 1919 விண்டோ மார்லி சீர்திருத்தத்துல தான் நமக்கு வந்து கவர்னர் ஆட்சிக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெற காரணமாகிச்சு. அதுல சென்னையை சேர்ந்த கிருஷ்ணசாமி சிவசாமி ரெண்டு பேருமே உள்ள வந்திருப்பாங்க. ஸோ முக்கியமான மிதவாத தலைவர்களா இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் அறிக்கை மாண்டாகு ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1917 இது பண்ணிருப்பாங்க. அது வந்து இந்த சமயத்துல வந்து எல்லாருமே இரட்டை ஆட்சியை எதிர்க்கிற சமயத்துல தமிழ்நாடு மிதல்வாதிகள் அதை ஆதரிக்கவும் செஞ்சாங்க. தென் சீனிவாச சாஸ்திரி வந்து மிதவாதிகளா இருக்கும்போது ரவுட் சட்டத்தை வந்து எதிர்த்தாங்க. தென் வந்து தமிழ்நாட்டோட தீவிர தேசியவாதிகள் ஒவ்வொருத்தங்களையும் பத்தி நம்ம டெப்தா பின்னாடி படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டோட தீவிர தேசியவாதிகள்ல முக்கியமானவர் வந்து சேலம் விஜயராகவாச்சாரியார். அதாவது பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தான் தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்புறம் சேலம் வந்து தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்பட்டது. தென் 1907 வந்து சூரத் மாநாட்டுல பிளவு ஏற்படும். நிறைய பேரா வந்து நீங்க அணில திரட்டணும்னு சொல்லி விஓசிய அரவிந்த் கோஷ் வந்து வற்புறுத்தி இருப்பாரு. தென் வந்து முக்கியமான மிதவாதிகள் இருந்து
மிதவாதிகளிடமிருந்து தான் தீவிரவாதிகள் உருவானாங்க. அவங்களோட கொள்கைகள் சரியில்லைன்னு சொல்லி மாடரேட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து உருவாகியிருப்பாங்க. இவங்கள தீவிரவாதிகள் இருந்து பயங்கரவாதிகள் உருவாகியிருப்பாங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். தென் வந்து சென்னையில வந்து லண்டன்ல நிறுவன